ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜுஜுட்சு கைசன் தி கல்லிங் கேமர் சீசன் 3 எபிசோட் 7. நீங்க இந்த எபிசோடுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் போட்ட எபிசோட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தா நான் போடுற வீடியோஸ் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் வந்து சேரும். வீடியோவுக்கு லைக் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் மோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன தூண்டுகோலா இருக்கும். சரி, வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு குட்டி பொண்ணு அவளோட பெட்ல இருந்து படுத்துக்கிட்டு இருக்கிறா. அந்த பெட்ல படுத்துக்கிட்டே இவ ஒரு கனவு காண்ற மாரி இருக்குது. என்னால அசைய முடியல. நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு இவளு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. நீ இப்போ ஒரு பேரியருக்குள்ள இருக்கிற. அந்த பேரியரு நெறைய மக்கள கொல்றதுக்கு இருக்குது. அதனால தான் உன்ன காப்பாத்துறதுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா கெஞ்சாக்கு. அதாவது நம்ம சுகுரு தான் இங்க வந்திருக்கிறான். இவன் இங்க இருந்துகிட்டு உன்ன காப்பாத்த தான் நான் இங்க வந்திருக்கிறேன். சொல்லப்போனா இந்த இடம் ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் தெரியுமா? இங்கிருந்து 2 கிலோமீட்டர் பேரியறதுக்கு யாருமே வெளிய போவே முடியாது. ஆனா, உன்ன நான் வெளிய கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். அதனால நீ எதுக்கும் பயப்படாத. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, சுகுரு இந்த பொண்ண எழுப்பி விடுறான். இவளால அசைய முடியல. ஆனா, இவன தொட்டு அந்த பொண்ணு எந்திரிக்கிறனால, இந்த பொண்ணால ஏதோ தன்னம்பிக்கை கிடைச்சு அப்படி எந்திரிக்கிற மாரி அந்த பொண்ணு நெனச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா, இவன் தான் மைண்ட்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணுக்கு இது நிஜமா கனவான்னு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க போய்க்கிட்டு இருக்கிறோம்? இது எதுக்காக இப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்கும்போது, சாதாரணமான மக்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பட் இருந்தாலுமே உன்ன காப்பாத்துறதுக்காக நான் உன்ன இங்க காப்பாத்த வந்திருக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் உன்ட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும். என் பையன நீ ரொம்பவே நல்லா பாத்துக்கிற. அதுக்காக நான் உனக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்றான். இவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏய் சசாகி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவனும் தூக்கத்துலேருந்து எழுப்பி விடுறான் அவளோட ஃப்ரெண்ட. ஸோ இகுச்சி அப்படிங்கிற ஒரு பையன் இங்க சசாகி கிட்ட என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு பெரிய பிளாக் கலர்ல இருக்கிற பேரியரு. இப்போ இவங்க பார்க்குற நேரம் நவம்பர் 1ஆம் தேதி 6 மணி சென்டாய் பேரியரு. ஸோ இவங்க கனவுல வந்த அதே சுகுரு கிட்ட தான் இங்க இருக்கிற எல்லாத்தோட மக்களோட கனவுலையும் வந்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஏன்னா சாதாரண மக்கள் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் கிஞ்சி ஹகாரிக்கு இப்பதான் உண்மையிலேயே கோஜோ சீல் ஆயிட்டான் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே கோஜோ சீல் ஆயிட்டாப்லையா? எனக்கு ஆச்சரியமா இருக்குதுப்பா அப்படின்னு ஹகாரி சொல்லும்போது, கோஜோ சீல் ஆகிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நம்ம மசாமிச்சி யாகாவையும் கொன்னுட்டாங்க அப்படின்னு பாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சென்பாய், நீங்க அவர் கொன்னுட்டாங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ஏன்னா உங்க உருவாக்குனதே அவர் தானே அப்படின்னு கேட்கும்போது, கவலைப்படாத, எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை நான் தாங்கிக்கிட்டேன் அப்படின்னு பாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இங்க பாருங்க, சரி ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உங்களோட அந்த கல்லிங் கேமுக்கு நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இவனும் சொல்லிட்டான். அவ்வளவுதானா? வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சூப்பர் போ அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இங்க பாரு, நான் உனக்கு ஒத்துக்கினது சும்மாலாம் கிடையாது. ஒரு டீலிங்கு. உங்களுக்கு எனக்கும் ஒரு டீலிங்கு. அந்த டீலிங்க்கு நீங்க எனக்கு உதவி பண்ற மாதிரி தான் நானும் உங்களுக்கு இந்த கல்லிங் கேம்ல உதவி பண்றேன். என்ன ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, நீ கண்டிப்பா ஜுஜுட்சு ஹைல இருக்கிற எல்லா ரூலையுமே நீ ரிவைஸ் பண்ண சொல்லுவ. அது கண்டிப்பா முடியாது மத்தவங்களால அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு, என்னால எது வேணா பண்ண முடியும். ஏன்னா நான் தான் ஜெனின் கிளானோட ஹெட். என்னால எது வேணா செய்ய முடியும். அதனால நீ எதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு ஹகாரி கிட்ட சொல்லும்போது, ஜெனின் கிளானோட ஹெட் இங்க வந்திருக்கான்னா ஜெனின் கிளானை இதுல எல்லாமே தலையெழுத்து விடாம ஏதாவது நான் செய்யணும். இல்லைன்னா என் கதை முடிஞ்சிடும். அதனால நான் எல்லாத்தையுமே ஏதாவது செஞ்சே ஆகணும். இவங்க கூட நான் கண்டிப்பா ஃப்ரெண்ட் ஆயே ஆகணும் அப்படின்னு ஹகாரி ஒரு வெறியோட இருக்கிறான். புஷிகரோ அப்படின்னு அவனும் கூப்பிடும்போது, என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறியாடா அப்படின்னு ஆசையோட கேட்குறான். ஆனால் இதுக்கப்புறம் தான், அதாவது இப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட மாக்கி போய் அங்கே ஜெனின் கல்லையே போட்டு பொழக்கிறா. திடீர்னு கொகானா வெளியே வந்து, இங்கே பாருங்க, கல்லிங் கேமில் ஒரு புதுசாக ஒரு பிளேயர் ஒரு ரூலை ஆட் பண்ணியிருக்காரு. பிளேயர்ஸோட இன்ஃபோ, அவங்களோட பேர், எந்த காலனியில் இருக்கிறாங்க, அவங்களோட சக்தி என்னன்னு கொண்டு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு கொகானே சொல்லிக்கிட்டு இருக்குது. இது எங்கிருந்து வந்திருக்குதுன்னா நம்ம யூஜி இத்தாதோரியோட உடம்புக்குள்ளேருந்து வந்திருக்குது. காரணம் யூஜி இத்தாதோரி ஒரு பிளேயர் அதனால. ஆனால் இவன் தான் ஒரு கர்ஸ் ஆப்ஜெக்ட், இவங்ககிட்ட எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி இவன் ஜாயின் ஆயிருப்பான் அப்படின்னு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும். பட் கெஞ்சகோ அப்படிங்கிறவன் பல காலத்துல இருந்து இருக்கிறவன். சொல்லப்போனால் அவன் நம்ம சுகுணா கூடயுமே ஒரு டீலிங் போட்டிருப்பான். அந்த கான்ட்ராக்ட் இருக்கிறனால தான் இப்போ அவனுமே ஒரு அந்த கேமில் இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகுணா கூட டீலிங் போட்டதுனால 1000 வருஷத்துக்கு முன்னாடி சுகுணோவுமே ஒரு கேர்ஸ் தானே. ஸோ அந்த கேர்ஸ் ஆப்ஜெக்டை நம்ம யூஜி இத்தாதோரி முழுங்கியிருப்பான். ஸோ இப்போ யூஜியுமே ஒரு பிளேயர்னு கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஸோ இப்போ நம்ம யூஜி வாலண்டியராக போய் சேரலினாலுமே சரி, அவனை வாலண்டியராக கெஞ்சாக்கு இழுத்து விட்டுட்டா கேமுக்குள்ளே. இப்போ நம்ம யூஜி தான் கேமுக்குள்ளே இருக்கிறான். இப்போ இவங்களுக்கு என்ன தேவைன்னா, இப்போது இந்த இடத்துல இருக்கிற பிளேயர்ஸோட லிஸ்ட்டை காட்டு அப்படின்னு ஃபுஷிகார சொல்கிறான். ஆனால் யூஜி தத்தோரி தான் ஓனர் அப்படிங்கிறதுனால கோகானே அவன் சொல்கிறத செய்ய அப்படின்னு யூஜி சொல்கிறான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளேயர் லிஸ்ட்டையும் காட்டுது. ஸோ லிஸ்ட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதில் யாராவது சில பேர் இருப்பாங்கல்ல, அதாவது பாயிண்ட்டை எடுத்தும் இந்த ரூலை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு
அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல, நாம அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு இந்த கேம் விளையாட இஷ்டம் இருக்காது. ஆனா இந்த கல்லிங் கேம்ல மத்தவங்கள கட்டாயப்படுத்தி கொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில மத்தவங்க யாருமே அப்படி பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. அவங்க தான் நம்மளோட டார்கெட்டு. அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாரி கொகானே 100 பாயிண்ட் அதுக்கு மேல இருக்கிறவங்களோட லிஸ்ட்ட மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லும்போது, "டேய் சரி 8வது ரூல் தான் என்னடா இது?" அப்படின்னு நம்ம ஃபுஷிகோரோ கிட்ட பாண்டா கேட்கறான். 8வது ரூல் ரொம்பவே சிம்பிளான விஷயம். ஏன்னா, ஒருத்தர் பாயிண்ட்ட சேஞ்ச் பண்ணி 19 நாளுக்குள்ள மறுபடியும் அவங்களோட பாயிண்ட் சேஞ்ச் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட பவரு, கர்ஸ் மார்க்கு எல்லாமே போயிரும். அவங்களோட கர்ஸ்டு எனர்ஜி சுத்தமாவே போயிரும். அண்ட் அவங்களுமே செத்து போயிருவாங்க. ஸோ இதுதான் இந்த ரூலு. அண்ட் இதுக்கப்புறம் தான் நம்ம ஹகாரி கிட்ட எல்லாத்தையுமே விலாவாரியா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா நம்ம பிளான் படி எல்லாமே செய்யலாம். இதுக்கு மேல என்ன பிளான்னு கேட்கும்போது, இதுக்கு மேல என்ன பிளானு? ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு பொண்ண நாம எப்படியாவது அவள போய் கண்டுபிடிக்கணும். ஏன்னா, அப்பதான் நம்ம பிரிசன் ரியலம்லேருந்து கோஜாவ ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம யூஜியுமே தேடிக்கிட்டு இருக்கிறான் அங்கேயும் இங்கேயும். ஏன்னா, இவங்க கண்டுபிடிக்க வேண்டிய 2 முக்கியமான பிளேயர் ஒருத்தன் ஹஜிமே கஷிமோ, இன்னொருத்தன் ஹிரோமி ஹிகுருமா அப்படிங்கிற ஒரு 2 பேரு. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட தான் ஒரு அதிகப்படியான 100 பாயிண்ட் இல்லன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேல இருக்குது. ஸோ இப்ப நம்ப கிஞ்சி ஹகாரி வந்து பிளான் போடுறான். பாண்டாவும் நானும் டோக்கியோ 2க்கு போறோம். அந்த இடத்துல இருக்கிற காலனிக்கு நாங்க போறோம். ஃபுஜிஹாரோ இத்தோரி நீங்க 2 பேருமே டோக்கியோ 1க்கு போங்க. அண்ட் கிராரா பேரியருக்கு வெளிய இருந்து நமக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நான் ஏன் மட்டும் வெளிய காத்துட்டு இருக்கணும்னு கேட்கும்போது, ஏன்னா பேரியர்ல செல்ஃபோன் வேலை செய்யலன்னா வெளிய கம்யூனிகேஷனுக்கு ஒருத்தர் தேவையில்ல. அதனால தான் நான் உன்ன வெளிய இருக்க சொல்றேன் அப்படின்னு அவனும் சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்றான். ஏன் ஃபுஜிஹாரோ நீ நானும் பிரிஞ்சு போயிட்டு அப்ப சுகுனாவை யார் சமாளிக்கிறது அப்படின்னு யூஜி சொல்லும்போது, இங்க எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவ்வளோ செல்ஃபிஷா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஃபுஜிஹாரோ ரொம்பவே கோவப்படுறான். செல்ஃபிஷா? ஓ அப்படின்னா சரி இந்த விஷயம்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டா இந்த இடத்துல வந்து சண்டையை பிரிச்சு விட்டான். ஸோ இந்த காலனியுமே பார்த்தீங்கன்னா பெருசா இருக்குது. ஸோ அதே சமயத்தில் ஒரு சத்தமும் கேட்குது. அதாவது இந்த டார்க் பேரியருக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்களும் கல்லிங் கேம்ல ஒரு பார்ட் ஆயிருவீங்க அப்படின்னு கொகானே கத்திக்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த கல்லிங் கேமுக்குள்ள சில பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வாக்கி டாக்கியில் அமாய் அப்படிங்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாருமே வரல யாருமே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு எப்படி திமிரு இருந்தால் யாரும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, கரெக்டாக பார்த்து சொல்ல மாட்டியா அப்படின்னு இங்க ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னை மன்னிச்சிருக்க நான் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு அவனும் பயந்துக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம யூஜி அப்புறம் ஃபுஜிஹாரோ 2 பேருமே சேர்ந்து உள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கடா, நம்ம இந்த கேமில் கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். பார்ட்டிசிபேட் பண்ண அடுத்த செகண்டே நம்ம பாயிண்ட்ஸை ஆட் பண்ண வேண்டியதான். சில பல வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கெஞ்சாக்கு இருந்திருக்கிறான். அதனால் அவனும் இந்த கேமில் ஒரு பாட்டாக தான் இருப்பான். அண்ட் இந்த ஹஜிமே கஷிமா அப்படிங்கிறவனும் ஒரு கேர்ஸாக தான் இருப்பான் கண்டிப்பா. ஏன்னா இப்பேற்பட்ட சக்தியை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 40 பேர்த்துக்கு இது அவன் கொண்டு போட்டிருப்பான். இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது தான் இருக்கும் அப்படின்னு ஃபுஜிஹாரோ சொல்லும்போது அந்த பேரியரை தட்டுறான். தட்ட உடனே கொகானே வந்துருச்சு. நீங்க இந்த கேமுக்குள்ள வர ஆசைப்படுறீங்களா? இது ஒரு எமகாத கேமு. உள்ள வந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளுறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியும் மீறி நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு பல சலுகைகள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கொகானே மண்டை கழுவும் போது இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் 2 பேருமே வெவ்வேறு இடத்துல பிரிஞ்சு போயிட்டாங்க. யூஜி மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கிறான். ஸோ இந்த கல்லிங் கேம்ல பிளேயர்ஸ் கிட்ட சொல்லப்படாத உண்மை என்ன அப்படின்னா, பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் ஒன்றா சேர்ந்து உள்ள கேமில் இறங்குறாங்களோ அவங்க எல்லாருமே வாலண்டியராகவே வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு காலநிலையில் பிரித்து போட்டுருவாங்க. இது அந்த பிளேயர்ஸுக்கே தெரியாது. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம யூஜி இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கண்காணிச்சிட்டு இருப்பா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு நம்ம யூஜியை வந்து ஒரே அடி அடிக்கிறா. காரணம் இவங்க எல்லாருமே கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறது நியூபி ஹண்டர்ஸை. புதுசாக வானத்துலேருந்து யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க விழுகிறதுக்குள்ளே அவங்க மண்டையில் ஒரு போடு போட்டு அவங்கள கொள்றதான் பாயிண்ட் எடுத்து அதுதான் இவங்களோட பிளானு. நம்ம யூஜி ரொம்பவே ஹார்டாக இருக்கிறான். அதனால அந்த பொண்ணை ஒரே அடியில் தாக்கிட்டான். அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அண்ட் அந்த பொண்ணோட புருஷன் ஹபாபா இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுமே அந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம ஃபுஷிஹாரோவுமே ஒரு பொண்ணை சப்புன்னு கதை மெட்லேயே அடிச்சிட்டான். அவளுமே ஒரு பொண்ணை இப்படி அடிக்கிறியே உனக்கெல்லாம் கூச்சமா இல்லை அப்படின்னு அவளும் கேட்கும்போது, மரியாதையாக எனக்கு ஒரு ஆம்பளை தேவைப்படுது, அந்த ஆள் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லிடு அப்படின்னு ஃபுஷிஹாரோ கேட்கும்போது அவனோட ஷினிகாமியுமே பயன்படுத்துகிறான். அந்த இடத்துல சுற்றி வட்டாரத்தில் யாரையுமே காணோம், யூஜியுமே காணோம் அப்படின்னு அதுவும் சொல்லுது. அப்படின்னா கண்டிப்பாக அவன் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்கிறானா. இந்த பொண்ணுக்கிட்ட இங்கே பாரு, எனக்கு ஹிகுருமா அப்படிங்கிற ஒருத்தனை பற்றி தெரியும், அவனை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, ஓ அவனா, அவன் பெரிய யமகாதகனாச்சே அப்படின்னு இவருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம யூஜி அவன் புருஷக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. காரணம் அந்த பொம்பளைய அட்டையே அடின்னு அடிச்சு போட்டிருப்பான். இன்னொரு பக்கம் அவன் புருஷக்காரன் ஏன் பொண்டாட்டி வாடா அடிக்கிற அப்படின்னு யூஜி கூட சண்டைக்கு வந்திருப்பான். ஸோ நம்ம யூஜி முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறான். பையன் மண்டையிலெல்லாம் ரெக்க வச்சுக்கிட்டு டோரேமான் ஹெலிகாப்டர் மாதிரி அவன் பாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவனை வெளியே நம்ம சந்திக்கக்கூடாது. அவனை எப்படியாவது பில்டிங்குள்ள வச்சு அடிக்கணும். ஏன்னா அவனோட ப்ரொப்பலர் மட்டும்தான் அவனுக்கு இருக்கிற ஒரே சக்தி. அவனை அதை மட்டும் வச்சு அடிச்சுட்டா வேலை முடிஞ்சுது அப்படின்னு ஒரு பில்டிங்குள்ளே போகிறான். அவனும் ப்ரொப்பலர் வச்சு ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. நம்ம யூஜியுமே சேர்த்து ஒரு பஞ்சு விடுறான். காரணம் என்னதான் ஒரு கர்ஸ்டு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அவங்க அந்த பொண்ணு இருந்தா பார்த்தீங்களா, அவளை ஒரு பில்டிங் மேலே தூக்கி போடுறோன்னே அது உடஞ்சிருச்சு. ஸோ இவன் என்னதான் ஒரு கர்ஸ் ஆப்ஜெக்ட் பயன்படுத்துகிறவனா இருந்தாலும் இவன் தலை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு மனித தலை தானே. ஸோ அது என்ன ஆக போகுது
போகுது அப்படின்னு தலையில ஒரு குத்து குத்துறான் பாருங்க. குத்துன அடுத்த செகண்ட் அவனுக்கு மண்டை கலங்கி கீழ விழுந்துட்டான். அண்ட் யூஜியோட கையுமே உடைஞ்சு போன மாரி இந்த ஆம்பளை நெனச்சுக்கிட்டு இருக்கிறான். அவ்வளோதான் உன் கை உடைஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், கை உடைஞ்ச கையோட பையனுக்கு மணியுமே உடைஞ்சிருச்சு. அதே முட்டுல அப்படியே அவன் மயக்கம் போட்டு கீழ விழுகுறான். என் கையெல்லாம் ஒண்ணும் உடையலடா பைத்தியக்காரா! சும்மா ரத்தம் தான் வந்திருக்குது அப்படின்னு யூஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இங்க பாரு, நீ எனக்கு ஒரு விஷயம் செய்யணும். நீ எனக்கு அந்த ஹிகுருமோ அப்படிங்கிற ஒரு ஆம்பளை எங்க இருக்கான்னு சொல்லு. நான் போய் அவன கண்டுபிடிக்கணும். உனக்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா சரி நீ எனக்காக ஒரு நைட்டா இரு. நைட்டா இருந்துமே நான் தான் உனக்கு வழிகாட்ட வேண்டியதா இருக்குது. ச்சே வந்து தொல அப்படின்னு அவளும் கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கிறா. இந்த நம்ம யூஜி பார்த்தீங்கன்னா, அந்த ஹபாவா கிட்ட டேய் எந்தடா ஹிகுருமோ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, பின்னாடி அமாய்ங்கிறவன் வந்து நின்னு, ஹே யூஜி இத்ததோரி நீ தானே அது அப்படின்னு கேட்கும்போது, அண்ட் அவனுமே நீ யார்றா அப்படின்னு கேட்குறான். ஸோ நீ நானும் ஒண்ணா ஒரே ஊர்ல தான் இருந்தோம். உனக்கு அதெல்லாம் தெரியலையே அப்படிங்கிறான். ஸோ சொந்த ஊர்க்காரனாடியே அப்படின்னு யூஜியுமே அது ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஃபுஷிகரோ அந்த பொண்ண ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டே இருக்கிறான். நீ என்ன பொண்ணுன்னு கூப்பிடாதடா. என்ன நீ ரெமின்னு கூப்பிடு அப்படின்னு நம்ம யூஜியுமே அவன்கிட்ட பேச பேச ஃபுஷிகரோ அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். சரி அப்படின்னா பிளேயர்ஸ்லாம் இங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்பவே ஜாலியா இருக்கிறாங்களா? இல்ல கோவமா இருக்கிறாங்களான்னு கேட்கும்போது, என்ன பார்த்தா என்ன அந்த காலத்து பொண்ணு மாரியே தெரியுது. நான் எவ்வளோ மாடலா இருக்கிறேன். அந்த காலத்து ஆளுங்கலாம் பழங்காலத்து ஆளு மாரி இருப்பானுங்க. அவனுங்கலாம் ரொம்பவே கோவக்காரனுங்க அப்படின்னு இந்த ரெமி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆக்ரோஷமானவங்க. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு புஷிகரன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்துல இவளுமே தனியா எங்கேயும் கூட்டிட்டு போய்க்கிட்டே இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம யூஜியுமே அந்த அம்மாய் கிட்ட கேட்கறான். ஹிகுருமா அப்படிங்கிறவன் எங்க இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது 2 பேருமே வெவ்வேறு இடத்துல கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாய் எங்கடா கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கிற? உனக்கு ஹிகுருமா இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு அவனும் கேட்கும்போது இன்னொரு பக்கம் புஷிகரவும் சந்தேகப்பட்டு ரெமி கிட்ட இங்க பாரு மரியாதையா ஹிகுருமா எங்க இருக்கான்னு சொல்லிடு. நீ என்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு அவனு சந்தேகத்தோட கேட்கும்போது உனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியணும் அவ்வளவுதானே. இப்போ நான் சொல்றேன் இரு. அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஷிஞ்சுகுல இருக்கிறான். அவன் இக்குபுரோல இருக்கிறான் அப்படின்னு 2 பேருமே 2 வித்தியாசமான இடத்த 2 பேர்த்துக்கிட்ட வித்தியாசமா சொல்றாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா 2 பேருமே ஏதோ பிளான் போட்டு ஃபுஷிகரோ இத்ததுரி கிட்ட வெவ்வேறு இடத்த சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.